ஒரு சின்ன கைக்குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா அ எப்பவும் வருவாங்க. என்னன்னா, ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமா குடிச்சிட்டு இருக்காரு மேடம். அவரு வந்து அதுலேருந்து மீண்ட மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அன்னைக்கு இப்ப 2 நாள் முன்னாடி பார்த்தா, தற்செயலா அவங்க வீட்டுக்காரரும் வெளியில வந்தாரு. அப்புறம் என் கூட அன்னைக்குன்னு பார்த்து அந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்ட ஒரு நபரும் வந்தாரு. அவர வந்து அன்னைக்கு அவரு பிறந்த நாளா இருந்தது. குழந்தைங்களோட கொஞ்சம் நல்ல வழியா நேரம் செலவழிக்கட்டுமேன்னு அங்க அன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு, அந்த தம்பியோட நான் வெளியில வந்தேன். அப்ப இவர பார்த்தோன்னே, "பேசலாமா? அவரு பேசுற நிலையில இருக்காரா?" அப்படின்னு கேட்டேன். "வாங்க" அப்படின்னு வீட்டுக்குள்ளார போய் உட்காந்து பேசினோம். ஸோ அப்ப பேசும்போது தான் தெரிஞ்சது, அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில மனசளவுல பாதிச்சிருக்காரு. அ என்ன வந்து நான் குடிக்கிறேன்னு சொல்லி என்ன வந்து இந்த போதை பழக்கத்துலேருந்து மீள்ற அமைப்புக்கெல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. ஆனா, அங்க வந்து நெறைய என்ன தனிமைப்படுத்திடுறாங்க. இந்த தனிமை வந்து எனக்கு மனசளவுல ரொம்ப பாதிப்பு குடுத்துருது. ஸோ, அதனால எனக்கு சில டைமு சூசைட் பண்ணிக்கலான்லாம் கூட தோணுது. எனக்கு அந்த தனிமை வந்து கோவத்த உண்டாக்குது. வீட்டுக்கு வரும்போது அத கோவமா வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த பழக்கவழக்கம் ஒரு பக்கம் இருக்கிறத தாண்டி, மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா? அத வந்து நம்ம புரிஞ்சுட்டு, அதையும் நம்ம வழிகாட்டுறது முக்கியம்.